Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। வேதங்கள்தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும். மனிதனின் தேடல் பல இங்கே, மறைந்திருக்கும் பொருள் எங்கே? பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே. அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே. கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே. வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே. இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி. மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। என்னென்ன அது திருசங்க சொர்க்கம் மாதிரி ஆகாயத்துக்கும் இல்லாமல் பூமிக்கும் இல்லாமல் இப்படி ரெண்டும் கட்டானா பறன் மேலே ஏற்றி ஒலா விட்டுட்டால. இங்கே இல்லையா ஏனி? அப்பாடா, நான் இன்றைக்கி பறனில் ஏறி ஒழிக்கலாம்னு ஏதோ சொல்லிகிட்டே இருந்தேள். இல்லை இல்லை நான் இதோ இருக்குண்ணா, நம்ம தேடிகிட்டே இருந்தோமே சின்ன ஊஞ்சல் இதோ இருக்கு பாருங்க. என்னை திட்டிகிட்டே இருந்தால பறன் மேலே இருக்குன்னு எனக்கும் தெரியல. தர்மம்மாளுக்கு நல்லபடியா பிரசவம் ஆயிடுதா? எல்லாமே ஆயிடுது. சந்தானராமன் பேர் வச்சிருந்தாலும் சந்தான பாக்கியம் இல்லாமல் இருக்கான். ராஜா, இது நாள் வரையிலும் உங்ககிட்ட கேட்டு நான் எந்த முடிவும் எடுத்ததில்லை. ஆனால் இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்கு உன் சம்மதம் தேவை. நீ ஏன் கண்கலங்கிறேன்னு புரியுறது. மூணாவது குழந்தையாக இருந்தாலும் பெத்த வயிறு, தூக்கி கொடுக்க மனசு வராது, தெரியும். எனக்கு பரிபூர்ண சம்மதம். பரணி நட்சத்திரம், தரணி ஆளுவான். தர்மம், நெல்லில் பேர் எழுது.
ஆ, குழந்தை பேரு தியாகராஜன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை பரன் மேலே ஏற்றினதானே சொல்கிறேன். நாம ஒன்று நினைச்சா ஆண்டவன் ஒன்று நினைக்கிறாருன்னு சொல்லுவா. ஆண்டவன் என்ன நினைக்கிறாருன்னு சரியா தெரிஞ்சுக்காம நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். என்னென்ன சொல்கிறேன், கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுங்களேன். ஐயோ, வாசகதவுன்னு நினச்சின்னு வந்துட்டேன். நமக்கு பிறந்த குழந்தைய அந்த தியாகராஜனை அவசரப்பட்டு சந்தானராமகிட்ட தூக்கி கொடுத்துட்டோம். அண்ணா, கொடுத்துட்டோன்னு சொல்லாதீங்க, கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. ஐயோ, சரிடா, பெரிய பிராகியம் மாதிரி பேசாத. இப்போ இக்கு இச்சு எல்லாத்துக்கும் தப்பு கண்டுபிடிச்சுண்டு சுப்புட மாதிரி கப்பிச்சப்பன்னு அங்கேயே இருந்ததோல. ஏன்னா இப்போ திடீர்னு தியாகராஜனை பற்றி, அதான் அம்பியை பற்றி பேசுகிறேள். மனசை கட்டுப்படுத்திக்கோன்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்போ நீங்களே சஞ்சலப்படலாமா? வாஸ்தவம் தான், சஞ்சலப்படக்கூடாது தான். ஆனால் என்ன? அண்ட சராசரத்தையும் ஆளப்போகிற ஜாதகண்டி தியாகராஜனோட ஜாதகம். ஓஹோ, இவன் நம்ம பிள்ளைன்னு பெருமையாக சொல்லிக்க முடியலன்னு வருத்தமாக இருக்கா? அதனால என்ன? அதான் நம்ம ஹரி இருக்கானே. ஆ ஆ பரவாயில்லண்ணா, எப்படி இருந்தாலும் அம்பியை பற்றி தெரியாதவள்லாம் யார் பெத்த பிள்ளையோ இப்படி பிரகாசிக்கிறான் அப்படின்னு தானே சொல்லுவா. இதை பாருங்க, நானே என் மனசை ஒரு மாதிரி கட்டுப்படுத்தின்னு இருக்கேன். நீங்க வருத்தப்பட்டு மறுபடியும் என் மனசுல சலனத்தை ஏற்படுத்திடாதீங்க. அர்ஜுனனுக்கே ஒரு கிருஷ்ண பரமாத்மா தேவைப்பட்டது. அவனுடைய மனசையும் சலனத்தையும் கட்டுப்படுத்த. அண்ணா, மன்னிக்கிட்ட எதையோ சொல்லி சமாளிச்சுட்டேன். ஆனால் நீங்கள் கலங்கி இருக்கிறதுக்கு உண்மையான காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். என்கிட்ட சொல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. குருட்சேத்திர யுத்தம் 18 நாள் நடந்தது. இன்னும் 18 வருஷ காலத்துல அந்த பிள்ளையாண்டான் தியாகராஜனால இந்த அக்ரஹாரமே இன்னொரு குருட்சேத்திரத்தை பார்க்க போறது. 4 5 என்னடா 4 5? நாலாவது விரல் நகத்தை கடிச்சு துப்பிட்டு இப்போ 5ஆவதுக்கு போயிருக்கேன். ஓ, இந்த ஃப்ளாப் எங்கே இருக்கா? ஏண்டா இப்படி விரல் நகத்தை கடிச்சு துப்பிட்டே இருந்தா விசா என்ன கையில் வந்து குதிக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணண்டா. சொல்லிட போற ஏதாவது. சொல்லுடா, நீ என்ன சொல்லணுமோ சொல்லு. பொடா அருவுகட்டம் வருது நல்லா வாயில. ஏண்டா எந்த டேஷ் ஆகுது ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே கேன் ஐ மேரி யூ, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ஈஸியாக விசா கிடைக்கும் வளருவானாடா. என் மனசுல பட்டதை நான் கிளியர் கட்டா சொல்லிட்டேன். பொல்லாத கிளியர் கட்டு. மற்ற எல்லா விஷயத்தையும் ஹைலி இன்டெசிசிவாரு, இதில் மட்டும் அப்படியே அறிவாளி மாதிரி நடந்துக்கிட்டாரு. வருது நல்லா வாயில. கூல் யார், கூல். என்னை விட நீ ரொம்ப அப்செட் ஆயிருக்க. forget it, I have taken it in my stride. ஆமாம், இந்த ஃபிலாசபி எங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் விரல் நகத்தை கடிச்சு கடிச்சு துப்பிட்டு இருந்த? அடுத்ததா என்ன செய்யணும்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். குட் மார்னிங், முரளி.com. நமஸ்காரம், தொந்தரவுக்கு மன்னிக்கணும். நான் மகாதேவன் பேசுகிறேன். மகாதேவனா? ஆமாம்ப்பா. எந்த மகாதேவன்? நீ முரளி தானே? என்ன ஏதோ ஏலக்காவை மென்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமா, எப்படி கரெக்டா சொல்றீங்க? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இல்லை, அன்னைக்கு நேராக வந்தபோது ஏலக்காயை மென்னுட்டு இருந்திய, அதை சொன்னேன். I'm sorry, I'm still not able to place you. அதான்ப்பா கொடுமை. யூ ஆர் ஸ்டில் நாட் ஏபிள் டு பிளேஸ் மீ. 2 வாரத்துக்கு முன்னாடி உன்னை வந்து பார்த்து எங்கள் அம்பி ஃபோட்டோவை கொடுத்து இப்போ எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேனே, எல்லாத்தையும் மறந்துட்டியா? எஸ்,
ஜஸ்ட் மினிட் சார். இந்த ஃபோட்டோவை கொடுத்த ஒரு ஃபோனில் இருக்காரு, நீயே ஹேண்டில் பண்ணு. ஹலோ, குட் மார்னிங் சார். நான் தான் சொல்லிட போகிறேன். ஏதாவது மோகன். உங்கள் விஷயமாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நானே உங்களை காண்டாக்ட் பண்ணேன்னு சொன்னேன் சார். கரெக்டு. ஆனால் 2 வாரமாக உங்ககிட்டேருந்து எந்த தகவலும் வரல. அதான் நேரில் வரலான்னு இருந்தேன். அப்புறம் தான் தோணித்து முதல்ல ஃபோன் பண்ணிடலான்னு. என்னுடைய ஆங்ஸைட்டி உங்களுக்கு சொன்னால் புரியாது. புரியுது சார், பட் எங்களுக்கும் இல்லை, உங்களுக்கு புரியாது. சாட்சாத் திருப்பதி வெங்கடாச்சலபதியே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கார், என் தம்பி இந்த ஊரில் தான் இருக்கான்னு. அதுக்குண்டான அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எனக்கும் சரி, என் ஒய்ஃப்க்கும் சரி, என் தம்பி ஏதோ தூரத்தில் இருக்கிற மாதிரி, மங்களா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கு. அதை ஊர்ஜிதப்படுத்திண்டா தேவையில்ல. சரி சார், இவ்வளோ பெரிய ராமாயணம்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் கிவ் மீ a week's டைம். அதுக்குள்ளே உங்கள் அம்பி இப்போ எப்படி இருப்பான்னு ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு கொடுத்துட்றேன். போருமா? அது போரும் சார். அந்த ஃபோட்டோ கிடைச்சாலே பாதி அம்பி கிடைச்சா மாதிரி. அப்போது அடுத்த வாரம் உங்ககிட்ட இருந்து ஃபோன் கால் எதிர்பார்க்கலாமா? ஓகே சார். ஹலோ, மறுபடி ஃபோன் பண்ணிட்டு இருக்காதீங்க. கையில் மேட்டர் ரெடி ஆனதும் மீட்டரோட வந்துடுறேன். ஏன்டா குருவாயிரப்பா, மறுபடியும் முடஞ்சுருத்தா? இப்போ வர பென்சில் எல்லாம் மொன உடையிற மாதிரி வேணும்ட்டே பண்ணுறா. 2 சுற்றுனா போகிறோம், பட்டுன்னு உடையிறது. நீங்கள் ஏன் ஷார்ப்னர் யூஸ் பண்ணுறேன்? பிளேடால் சீவ வேண்டியதானே? அது பின்ன பிளேடால் சீவனா பிளேடு தான் மழுங்கிறது, பென்சில் ஷார்ப்பாக இருதில்லை. உங்களுக்கு வேலை பண்ணாமல் இருக்க ஏதாவது காரணம் தேவை. ஏய், நீ ஒருபாடு ஜோலி செஞ்சிருக்காய். மிஸ்டர் கோபாலன், அந்த அமெரிக்கா பார்ட்டிகிட்டேருந்து ஃபர்தராக எந்த பிஸ்னஸும் வரல? எப்படியாக்கும் வரும்? அன்றைக்கி ஒருபாடு சத்தம் போட்டு பகடம் உண்டாக்கிட்டு போயிருக்கா. நீங்களும் காண்டாக்ட் பண்ணல. என்ன சார் இது? மாதம் 5000 ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் கொடுக்குறவங்க திடீர்னு நின்றுட்டுன்னா ஃபாலோ பண்ண வேண்டாம். இப்படி பார்க்குற இடத்துலலாம் யூஎஸ்ஏன்னு எழுதிட்டே இரு. உன்னை பார்த்து கோவப்படுறதா இல்லை வேதனைப்படுறதான்னு தெரியல எனக்கு. ஹலோ, முரளி.com. மே ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் முரளி ப்ளீஸ்? நீங்கள் யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டாண்டர்ட் கொரியர்ஸ்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லுங்கள். மேட்ரு என்னன்னு என்கிட்டே சொல்லுங்கள். நீங்கள் மிஸ்டர் சொல்லிட்டு போன ஏதாவது அவர் தானே? ஃபோனை மிஸ்டர் முரளி கிட்ட கொடுக்குறீங்களா? யாரு? ஸ்டாண்டர்ட் கொரியர்ஸ் உன்னை அழைக்கிறது. ஹலோ ஹலோ. எஸ், முரளி ஹியர். ஹலோ சார், குட் மார்னிங். நான் தான் நீரஜா ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் கொரியர்ஸ். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன சார், என் மேலே கோவமா? ஐ மீன் என் கம்பெனி மேலே. அதை நான் அன்றைக்கே மறந்துட்டேனே. கோவத்தை மறந்துட்டீங்களா இல்லை என்னையே மறந்துட்டீங்களா? என்னது என்ன சொன்னீங்க? ஐ மீன் ஃபர்தராக எங்களுக்கு எதுவும் பிஸ்னஸ் கொடுக்கலன்னா கோவம் தானே அர்த்தம். கோவலம் ஒன்றும் இல்லை மேடம், சம் அதர் ப்ராப்ளம். இதெல்லாம் ஏன்டா அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க? அங்கே பேக்ரவுண்டில் ஏதோ வாய்ஸ் கேட்குறது. மிஸ்டர் சொல்லிட போகிறேன், ஏதாவது சொல்லிட்டு இருக்காரா? தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். வருது நல்லா வாயில். ஹலோ, நீங்கள் இப்போ லைனில் வந்தீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். மோகன், நீரஜா, நீங்கள் உங்கள் டெலிவரி பாய் அனுப்பி வைங்க. சில லெட்டர்ஸ் அண்ட் பேக்கெட்ஸ் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிட்டு போட்டோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, இல்லை ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னீங்களே, இஃப் யூ டோன்ட் மைண்ட், அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? அவரோட ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சா உங்களால் சால்வ் பண்ண முடியுமா? சொல்லிட போகிறேன் ஏதாவது. சொல்லித்தான் பாருங்களேன், முடிஞ்சா நான் சால்வ் பண்ணுறேன். பண்ணுவீங்க, கிழிச்சிங்க. என் ஃப்ரெண்ட் முரளி யூஎஸ் போனோம், அவனுக்கு அதுக்கு விசா வேணும். உங்களால் வாங்கி தர முடியுமா? இதுதான் உங்கள் ப்ராப்ளமா? சரி, நான் உங்களுக்கு விசா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா பதிலுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? எனிதிங், whatever you want. தேங்க்யூ. நேரம் வரும்போது கேட்குறேன். என்னடா ஸ்டேஜ் போக விசா வாங்கி தரேன்னு சர்வ சாதாரணமா சொல்லிட்டா? மவனே உனக்கு மச்சான்டா. ஆண்டவன் ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவை தரப்பான்னு சொல்லுவாங்க. ஐ ஆம் நாட் யுவர் விசா டு ஸ்டேட்ஸ்னு ஸ்னேகா சொன்னா. ஐ ஆம் யுவர் விசா டு ஸ்டேட்ஸ்னு இவ சொல்லாமல் சொல்கிறா.
மோகன், நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்காம கத்தாத. எந்த ஒரு ஒர்க் எடுத்துட்டாலும் அதை முடிச்சு கொடுக்கணுங்கிற ஆட்டிடியூடே இல்லை உன்கிட்ட. ஆக்செப்ட் தட். இந்த அம்பியோட ஃபோட்டோ மேட்டர் எப்போ முடிச்சு கொடுக்க போற? ஓகே, கூல் யா கூல். எந்த ப்ராஜெக்ட்டுமே இம்மீடியட்டாக முடிச்சு கொடுத்துட்டா ப்ராஜெக்ட்டுக்கும் வேல்யூ இருக்காது, நமக்கும் வேல்யூ இருக்காது. டேபிள் உட்காராத. இது வேறையா? ப்ராஜெக்டை கொஞ்சம் டிலே பண்ணோம்னா தான் நாம் மெனக்கிட்டுருக்கோம், பாடுபட்டிருக்கோம் அப்படின்ற ஃபீலிங் வரும். கிளைண்ட்டுக்கும் நம்மளோட சார்ஜஸ் ஜஸ்டிஃபைடாக தோணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சரி. ஓகேடா, லெக்சர் அடிக்காம வேலையை கவனி. நமஸ்காரம். என்ன சார், என்ன பார்க்குறீங்க? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் நான் பார்க்குறேன். சங்கர மடம் இன்னும் 4 பில்டிங் தள்ளி இருக்கு. ஒரு உன்னதமான விஷயத்துக்காக உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்கள் தான் உதவி பண்ணணும். நீங்க என்ன மாதிரி ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க டீல் பண்றது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரே ஹார்ட்டாக இருக்குல்ல? முரளி, I think he has come to seek donation for some ashram. Don't waste your time. I know about such people. What do you know? What the hell do you know about me? Do you know that I have done my post-graduation in Vedic science? And right now I am doing research on the relevance of Vedas to modern science? Sorry. குடுமி வச்சுட்டு இருக்கவாலாம் குளத்தங்கரையை கூட தாட்ட மாட்டான்னு தப்பு கணக்கு போடக்கூடாது. Appearances are deceptive. Actually, we should say sorry. Sorry, Mr. Kumar. Mr. Kumar. Anyway, nice meeting you. Mr. Kumar, I am Murli and he's Mohan. ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டான். ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். நீங்கள் பேசிட்டுருங்க, நான் வந்துடுறேன். யார்கிட்ட என்ன விஷயம் பேசணுங்கிற விவஸ்தையே இல்லை சார் அவனுக்கு. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னது இது, ஏலக்காயா? தொட்டில் பழக்கம். சுடுகாடு வரைக்கும் சொல்லுவா. ஹலோ, சொல்லுங்க. ஆமாம். சொல்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் ஆகும், நான் அப்புறம் பேசுகிறேன். வாங்க ப்ளீஸ், இங்கே உட்காருங்க. வாப்போன்னே பேசலாமே. As it suits you. நீங்கள் இந்த வெப்பேஜ் டிசைனிங், வெப்சைட் க்ரியேஷன் இதிலெல்லாம் எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டேன். வேதத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு பாலம் அமைக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியம். ஏன்னா வேதத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது. வாழ்க்கையோட எல்லா நெறிமுறைகளும் அதில் இருக்குது. ஸோ வேதத்துக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும். உங்களால் முடியுமா? அதானே எங்கள் பிஸ்னஸ். வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவுட் ஆஃப் ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த வேதாஸ், சாஸ்திராஸ்
இதெல்லாம் எந்த அளவுக்கு தெரியும் உங்களுக்கு? என்னது? நோ அவுட் ஆஃப் ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சதா? வேதங்களில் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், வேதாந்தங்களில் சிக்ஷா, வியாகரணா, நிகந்து, சந்தஸ், ஜோதிஷ், கல்பாங்கம், சூத்திரங்களில் தர்மசூத்திரம், நியாயசூத்திரம், வேதாந்த சூத்திரம், வியாதி சூத்திரம், ஔஷத சூத்திரம், சம்மிதங்களில் சரக சம்மிதம், தைத்திரேய சம்மிதம், மைத்திரேய சம்மிதம், காத்தக சம்மிதம், கஷ்யப சம்மிதம், கபிஸ்தல சம்மிதம், நாரத சம்மிதம், பிராமணங்களில் சதபத பிராமணா, ஜெய்மினி பிராமணா, தைத்திரேய பிராமணா, ஐத்திரேய பிராமணா, தாண்டிய பிராமணா, கோபத பிராமணா, புராணங்களில் வாயு புராணம், விஷ்ணு புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம், சாஸ்திரங்களில் தர்மசாஸ்திரம், தர்க்கசாஸ்திரம், மனுசாஸ்திரம், லோகசாஸ்திரம், உபனிஷத்துக்களில். போதும். உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமா? இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்கு. யூ சவுண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணோன்னா how do you want us to go about it? வேதங்களோட சாராம்சம், அதோட தமிழாக்கம், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஆனால் ஒன்று, வெப்சைட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். மொத்தத்தில் எல்லாரும் ஸ்லாகிக்கிற மாதிரி உத்தமமாக இருக்கணும். கவலைப்படாதீங்க. ஐ am always at your service. Always at my service? Yeah. Good. முரளி, உன் மூலமா நான் நிறைய விஷயங்கள் சாதிக்க போறேன். நீ தான் என்னோட அர்ஜுனன். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய. இனிமே நம்ம பாட்டில் நடக்கிற எல்லா வைத்திய காரியங்களையும் சந்தான ரமணி பண்ணிட்டு போட்டோம். அம்மா, என்னதான் சந்தான ராமன் வேண்டப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு பாண்டித்யம் போராது. ஓ ராமசுப்பு மட்டும் என்னத்த வாழ்ந்தான்? கடன் வேணும் ஏதோ மந்திரத்தை ஒப்பிச்சுட்டு போறான். இதை பாருடா, ஒரு உதவாக்கரைக்கு கொட்டி கொடுக்கறத விட ஒரு உன்னத புருஷனுக்கு கை கொடுப்போம். இந்த விஷயத்துல நான் எடுக்கிற முடிவுக்கு நீ மதிப்பு கொடு. உனக்கு உங்க அம்மா மேல மரியாதை இருந்தா. ஸ்னேகாவை பத்தி ஏதேதோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவளை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் அவளோட பிஹேவியர், பழக்க வழக்கம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம். என்ன ஸ்டேட்ஸ் போகாதேன்னு சொல்றியே? நீ 12-14 வருஷம் சந்தோஷமா ஹாயா அனுபவிச்சுட்டு வந்திருக்க. அனுபவிச்சுட்டு வரல, அனுபவப்பட்டு வந்திருக்கேன். அடிபட்டு வந்திருக்கேன். அடிபட்டு வந்திருக்கேன் அப்படின்னா யூ ஹேவ் சம் பேட் பாஸ்ட்.